இருக்கும். ஏன் இந்த முருகனின் சிலை மட்டும் காதுகள் பெரிதாகவும் கிழக்கு நோக்கியும் உள்ளது என்பது இன்று வரை ரகசியமாகவே கருதப்படுகிறது. ஆனாலும் பக்தர்களின் குறைகளை ஒன்றுவிடாமல் கேட்பதால் தான் முருகனின் காது பெரிதானதாக பக்தர்களிடையே ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி என்பவை. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதமாக கூறப்படுகிறது. விழா பூஜை, சிறுகால பூஜை, காலசாந்தி, உச்சகால பூஜை, ராஜ அலங்காரம், ராக்கால பூஜை, தங்க வாகன தரிசனம் என தினமும் காலை முதல் இரவு வரை பூஜைகள் நடைபெறுகிறது.